வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய எல்லாம் இன்பமயம் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நவநீத பாகவதர் வழக்கமாக குளியல் அறையில்தான் தம் ராக தாளத்தை பரிசோதித்து பார்ப்பார். ஒரு நாள் மகாராஜபுரத்தின் மோகனம், இன்னொரு நாள் அரியக்குடியின் காம்போதி, மற்றும் ஒரு நாள் செம்மங்குடியின் கல்யாணி. அன்று வாயினுள் இன்னும் சீவலோ வெற்றிலையோ புகையிலையோ செல்லவில்லை. ஊஞ்சலில் அமர்ந்து கண்களை மூடி எந்த ராகத்தை இழுக்கலாம் என்று யோசித்தார். அதே சமயம் தடங்கல் ஏற்பட்டது. ஈஸ்வரி அவர் முன் வந்து நின்றாள். வா வா, நல்ல வேளை, முசிறி பிழைச்சுக்கிட்டார். நகுமோமோ இழுக்கலாம்னு இருந்தேன், நீ வந்துட்ட. சரி, சோகத்தை நான் கெடுப்பானேன். சும்மா சோகமா இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு வேண்டுதல். நான் அப்புறமா வரேனப்பா. ப்ளீஸ் ஈஸ்வரி, உட்கார். போன காரியம் என்னாச்சு? சாப்டர் க்ளோஸ். ஏன், என்னாச்சு ஈஸ்வரி? ஏன் சாப்டர் க்ளோஸ்? இனிமே என் கல்யாண விஷயம் கிடையாதுன்னு அர்த்தம். அட தெய்வமே, ஏன்பா நொந்துக்கிறீங்க? அந்த ஆளுக்கு இந்த பெண்ணை பிடிச்சாச்சு, இந்த பெண்ணுக்கும் அந்த ஆளை பிடிச்சாச்சு. வேறு இடத்துல கல்யாணங்கிற சாப்டர் க்ளோஸ் தானே? சொல்லிவிட்டு ஈஸ்வரி சிரித்தாள். என்ன ஒரு வினாடி கலங்க வச்சுட்ட. பிள்ளை எப்படி இருக்கான்? நீங்க அவரோட அப்பா மார்கமந்திகிட்ட பேசிக்கலாம். நான் சாம்ப சிவத்திடம்தான் பேசுவேன். அவர் மணியின் அம்மா லலிதாவிடம்தான் பேசுவார். நீ இப்ப என்ன செய்யற? எங்கடி போயிருந்த என்று கேட்டுக்கொண்டே குஞ்சரம் வந்தாள். தெரியாதவளை மாதிரி கேட்கிறையே அம்மா. தெரியும்டி ஈஸ்வரி, அப்பாவும் அந்த சாம்பசிவமும் ஒரு நாடகம் நடத்தினா. நீ ஹீரோயின், அவரோட 3வது பிள்ளையோட ஒரே பிள்ளை ஹீரோ. உன் 2 அக்காக்களும் அவங்களாகவே யாருக்கும் தெரியாம 2 பிள்ளைகளை இழுத்து வளைச்சு போட்டுக்கிட்டாங்க. ஆனா நீ இந்த 2 பேர் பேச்சை கேட்டு அதே குடும்பத்தில் உள்ள இன்னொரு பிள்ளையை இழுத்து வளைச்சுக்க. ஷடப். என்னடி சொன்ன? ஷட்டப்னா மூடுன்னு அர்த்தம். நான் எந்த கழுதையையும் குதிரையையும் வளைச்சி இழுத்துக்க போகல. நான் எங்க போறேன், எதுக்கு போறேன்னு முன்னாடியே உனக்கு தெரியும். அப்ப ஏன் அம்மா வாயில குழக்கட்டை அடைச்ச மாதிரி நின்னுட்டு இருந்த? நீ போக வேண்டாம்டி ஈஸ்வரின்னு ஏன் ஒரு வார்த்தை சொல்லல? என் மானமே போறது. இந்த ஜோசியர் கிட்டாமணியின் வாய் சும்மா இருக்காது. ஓர் பூரா தம்பட்டம் அடிப்பார். என்னன்னு குஞ்சு என்று கேட்டார் நவநீத பாகவதர். அப்பா என்றாள் ஈஸ்வரி. இனிமே என் கல்யாண பேச்சை எடுக்காதீங்க. ஏண்டி, ஏன் மணிமேகலையா வாழ போறையா என்றாள் குஞ்சரம். இல்லை என்று சொன்ன ஈஸ்வரி நகர்ந்தாள். குஞ்சரம் இயல்பாக சாந்த சுபாவம் உடையவள்தான். இரக்க குணத்துக்கும் குறைவில்லை. பிறர் கஷ்டப்பட்டால் அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் வடிக்கும் மனதும் உண்டு. ஆனால் அவளுக்கு துயரம் என்று வரும்போது, ஒன்று வீட்டுக்காரரிடம் சொல்லி அழுவாள், 2 அன்ன ஆகாரம் இல்லாமல் தன்னுடைய அறையில் முடங்கி கிடப்பாள், 3 துயரம் மனதில் உறைந்து போய் கோபமாக மாறும். தன்னுடைய கையாலாக தன்மையால்தான் துக்கம், துயரம், ஏமாற்றம் எல்லாம் உண்டாகின்றன என்ற ஞானோதயம் பிறந்து அது எரிமலையை விசிறிவிடும். இப்போது தன் 3 பெண்களிடமும் தோற்று போய் விட்டதான எண்ணம் அவளுள் புகுந்து விட்டது. இந்த பூனையும் பாலை குடிக்குமா என்பது போல அபயம் நடந்து கொண்டிருக்கிறாள். 2 ஆண்டு காலமாக சிவா என்கிற ஒரு பிள்ளையிடம் பழகி வருவது பற்றி அவள் தன் பெற்ற தாயாரிடம் மூச்சு கூட விட்டதில்லை. ஏன் அவள் அப்படி நடந்து கொண்டாள்? அந்தரங்கமாக ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலும் குஞ்சரம் திருப்தி அடைந்திருப்பாளே. அபயம் 1 அடி பாய்ந்தால் ஆனந்தி 4 அடி பாய்ந்து விட்டாள். தனக்கு வரவேண்டிய மணாளனை ஒரு பெண் உப்பு, இனிப்பு, புளிப்பு பண்டங்கள் விற்கும் கடையிலா தேர்ந்தெடுப்பது? சரி, அப்படியே தேர்ந்தெடுத்து தொலைக்கட்டும். பெற்றவள் ஒருத்தி வீட்டில் குத்துக்கல் போல இருக்கிறாளே, அவளிடம் சொல்ல வேண்டாம்? இருவரும் ஒரு நாடகம் ஆடி பிற்பகல் 3 மணிக்கு பார்க்க வந்த மாப்பிள்ளையை விரட்டி அடித்து, இதில் குஞ்சரத்துக்கு திருப்திதான். அதன் பிறகு 6 மணிக்கு ஆனந்தியை பார்க்க வந்த பிள்ளை வீட்டார் முன் அபயம் வந்தாளே, இது பற்றி முன் கூட்டியே ஒரு வார்த்தையாவது அம்மா என்ற ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுத்து அவளிடம் கூறினாளோ? ஜோசியர் கிட்டாமணியும் அவருடைய மனைவி ருக்குவும் மேற்பூச்சாக அவளை பாராட்டினாலும்
ஊரில் பலவிதமாக பேசி சிரிக்க வைப்பார்களே. ஆனந்தியை பார்க்கத்தான் சிவா வருகிறான் என்று கடைசி வரை நம்பியிருந்த குஞ்சரத்தை இரு பெண்களும் ஏமாற்றியல்லவா அழ வைத்து விட்டார்கள். பெண்கள் இருவரும் தங்களுக்கு பிடித்தவர்களுடன் சேர்ந்து வாழ்க்கையில் குப்பை கொட்டப் போகிறார்கள் என்கிற மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த முடிவை தெரிவிக்க அவர்கள் வகுத்த பாதை குஞ்சரத்துக்கு வருத்தம், துயரம், ஏமாற்றம் எல்லாவற்றையும் அள்ளி கொட்டி மனதை புண்படுத்தி விட்டதே. இப்போது ஈஸ்வரி அவள் எங்கே போயிருந்தாள் என்று திரும்பி வரும் வரை குஞ்சரத்துக்கு தெரியாது. தாலி கட்டிய கணவர் கூட அவளிடம் கூறவில்லை. சாம்பசிவத்தின் பிள்ளை சுந்தரேசனுடைய வீட்டில் இருந்து திரும்புவதற்கு முன்னால் அவரும் கணவர் பாகவதரும் ஒரு ஓரமாக நின்று தனித்து பேசினார்கள். குஞ்சரத்தை காரில் நீண்ட நேரம் காத்திருக்க செய்தார்கள். அவர்களுடைய பேச்சில் ஒரு ரகசிய திட்டம் புதைந்து கிடந்திருக்கிறது என்று இப்போதுதானே குஞ்சரத்துக்கு புரிகிறது. இந்த திட்டம் பற்றி கணவர் அவளிடம் சொல்லவில்லை. இதற்கு என்ன அர்த்தம்? குஞ்சரம் தகுதி இல்லாதவள் என்றா? கட்டின மனைவிக்கு மதிப்பு இல்லை என்றால் அவள் வாழ்ந்துதான் என்ன புண்ணியம்? குஞ்சரம் வேறு விதமாக எண்ணி பார்த்தும் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். பாகவதர் திட்டத்தின் முடிவு வெற்றிகரமாக இருந்தால் மட்டும் மனைவியிடம் சொன்னால் போதும் என்று இருந்திருப்பார். முன்கூட்டியே சொல்லி அது தோல்வியில் முடிந்திருந்தால் குஞ்சரத்தின் மனம் வேதனைப்படக்கூடும் என்கிற கரிசனம் காரணமாகத்தான் கூறாமல் இருந்திருக்கிறார். அவரை குஞ்சரம் மன்னிக்கவும் தயார். ஆனால் ஈஸ்வரியை அவளால் மன்னிக்க முடியாது. அவள் சின்னஞ்சிறிய அற்பமான விஷயங்களை கூட அம்மாவிடம் சொல்கிறவள். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று அம்மாவிடம் யோசனை கேட்கிறவள். அப்படிப்பட்ட ஈஸ்வரி எப்படி இவ்வளவு முக்கியமான விஷயம் பற்றி லேசான மூச்சு கூட விடவில்லை? எல்லா விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் பிரவாகமாக கன நேரத்தில் அவளுடைய மனதில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கையில் ஈஸ்வரி அலட்சியமாக அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நகர்ந்ததை குஞ்சரத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நில்லடி என்றாள். என்ன? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு 8 குழந்தைகளை பெத்து வீட்டுல நாயா கிடக்கிறையோ, இல்ல கழுத்துல தாலி இல்லாம ஜென்ம பூரா தெருவில் பேயா அலையறையோ, எனக்கு கவலை இல்லை. கொஞ்சம் நிறுத்தும்மா. என்னடி இப்படி என்னை பத்தி எந்த கவலையுமே இல்லாம உனக்கு என்னை நிறுத்தி கேள்வி கேட்க என்ன உரிமை இருக்கு, தகுதி இருக்கு, யோகியதை இருக்கு? சபாஷ் என்றார் நவநீத பாகவதர். என்ன பெரிய சபாஷ்? என்ன சபாஷை கண்டுட்டீங்க நீங்க? வீட்டுல யாரும் என்னை ஒரு மனுஷியாகவே மதிக்கலேன்னா என்ன அர்த்தம்? மூத்தது 2 காதும் காதும் வச்சாப்புல மாப்பிள்ளைகளை வலை போட்டு பிடிச்சதுகள். 3ஆவதும் அவ அப்பனுக்கு ரகசியமா ஏதோ பேசி ஏதோ ஒரு பிள்ளையை முடிக்க பாக்குறீங்க. 4ஆவத பத்தி கேட்கவே வேண்டாம். மாசத்துக்கு ஒரு சிநேகிதனை நிறுத்தி இவன் தான் என் ஹஸ்பண்டுன்னு சொல்ல வேண்டியது. அடுத்த மாசமே அவன் எனக்கு லாயக்கு இல்லாதவன்னு கத்த வேண்டியது. சி, நான் என்ன பாவம் பண்ணினேனோ. ஆன்டி பெத்தது 5ம் ஆண்டி பெத்தது 5ம் குரங்குங்கிற கதை ஆயிட்டது. குஞ்சரம் ஓவென்று கத்தி விட்டு திடீரென்று கேவ ஆரம்பித்தாள். கண் சமிக்ஞையால் பெண் ஈஸ்வரியை வெளியேற்றிவிட்டு நவநீத பாகவதர் தமக்கு கை வந்த பாசாங்கோடு உணர்ச்சி ததும்ப குஞ்சரத்தை சமாதானப்படுத்த ஆரம்பித்தார். குஞ்சோ குஞ்சோ, சே, உன்னை இத்தனை வருஷமா நான் என்னமோ நினைச்சேன். இவ்வளவுதானா? இவ்வளவு வருஷமா என்ன நினைச்சீங்க? நான் ஒரு மண்டூகம், என்ன சொன்னாலும் எளிதா நம்பிடுற வெகுளின்னு தானே. இப்படியெல்லாம் நான் என்னைக்காவது ஒரு வினாடி நேரம் எண்ணி இருந்தா அந்த வினாடியே உன்னை தள்ளி வச்சு உன் ஜீவனாம்சத்துக்கு ஏற்பாடு பண்ணி கும்பகோணம் துக்காம்பாளையத்திலிருந்து பாகீரதியை இந்த ஊஞ்சல்ல என் பக்கத்துல உட்கார வச்சிருப்பேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடியா துடிச்சு ஏமாந்து போய் வாழ்க்கையில வெறுப்பு அடைஞ்சு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல டீச்சரா போனா இன்னும் ஒருத்தனுக்கு அவ தன் கழுத்தை நீட்டல. ஓ, இப்படி வேற ஒரு கதை இருக்கா? ஏன் வரையில அது ஒரு முடிஞ்ச கதை. அதை எதுக்கு இப்ப சொன்னேனா, உன் கழுத்துல தான் தாலி கட்டுவேன்னு நான் பிடிவாதம் பிடிச்சவன். அப்ப எங்க வீட்டுல ரகளையும் யுத்தமும் எத்தனை மாசம் நடந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒரு கணம் வாயடைத்து போன குஞ்சரம், நமக்கு கல்யாணமாகி 30 வருஷம் ஆறது. இதுவரையில இந்த ஸ்கூல் டீச்சரை பத்தி சொல்லவே இல்லை என்றாள். நான் தான் அவளை மறந்து போயிட்டனே, இப்ப நீ ஞாபகப்படுத்த வச்ச. எப்ப நான் உன்னை மண்டுன்னு சொல்லியிருக்கேன், வெகுளின்னு சிரிச்சிருக்கேன்.
மதிப்பு கொடுக்காம உன்னை அலட்சியப்படுத்தி இருக்கேன். சொல்லு சொல்லு குஞ்சு. அபயம் ஆனந்தி. ரெண்டும் என் கண்ணில் மண்ணை தூவித்துகள். என் கண்லையும் தான். அதுகள் அவங்களோட ஓடி போகலையே. அதுகள் சமயம் வர்றப்ப சொல்லிக்கலாம்னு இருந்தா. சமயம் வந்தது சொன்னா. இதுல என்ன தப்பு? நாமும் இந்த காலத்துக்கு ஏத்தாப்புல நடந்து கொள்ளணும். இப்ப என்னடானா இந்த ஈஸ்வரி என் கண்ணில் மிளகாய் தூவரா. அதான் இல்லை, உன் கண்ணில் மட்டும் இல்லை, எல்லார் கண்லையும் மிளகாய் தூவினது நானும் சாம்ப சிவமும் தான். என்ன சொல்றீங்க? அபயமும் ஆனந்தியும் சிவா ஜெய்யுவை தாங்களாகவே விரும்பி கொண்டு வரா இல்லையா? ஆமாம், அதுக்கு நேர் எதிராக கதை நடந்திருக்கு. என்னது? சாம்பசிவத்துக்கு நம்ம ஈஸ்வரியை தன்னோட 3வது பேரனுக்கு வாங்கி கொள்ளணும்னு கொள்ளை ஆசை. நீ கார்ல காத்துக்கிட்டு இருந்த போது என்கிட்ட காதோடு காதா சொன்னார். நான் சொன்னேன், என் பொண்ணு ஈஸ்வரி மத்தது மாதிரி இல்லை, உறுதியான மனசு உள்ளவள். பிள்ளையை பிடிக்கலேன்னா மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிடுவா அப்படின்னேன். அப்ப அவர் ஒரு யுக்தியை வெளியிட்டார். தம் பிள்ளை 3வது பிள்ளை மார்க்கபந்து இல்லாத சமயத்துல அவனோட பிள்ளை மணியை யாரோ வியாபார விஷயமா சந்திக்கிற மாதிரி ஈஸ்வரி சந்திக்கலாம்னார். எனக்கும் இது பிடிச்சிருந்தது. நாம பிள்ளையை தேடி போகல. பிள்ளை வீட்டார் நம்ம வீட்டு பெண்ணின் லட்சணத்தையும் சாமர்த்தியத்தையும் பார்த்து முன் வரார்னு பெருமைப்பட்டுட்டேன். இந்த விஷயம் கொஞ்சம் ரகசியமா இருக்கட்டும்னு சாம்பு கேட்டுக்கிட்டார். அப்புறம் ஈஸ்வரிகிட்ட விஷயத்தை சொன்னேன். அவ முதல்ல முணுமுணுத்தாள். அப்புறம் போனா போறதுங்கிற மாதிரி தலை அசைச்சா. 2 பேரும் பார்த்துக்கிட்டாச்சா? ஆச்சு. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தருக்கு பிடிச்சு போயாச்சு. அப்ப அத்தியாயம் இதோட முடிஞ்சுடுத்தா? இல்லை. அப்படின்னா என்ன செய்யணும்னு நீயே சொல்லு. பிள்ளை தன்னோட அப்பா அம்மாவோட பெண் பார்க்க இங்க வரணும். நானும் பிள்ளையை பார்க்கணும். பிள்ளை ராஜா மாதிரி இருப்பானாம், சாம்பு சொன்னார். அவன் ராஜாவா கூஜாவான்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திவ்யமா? என்ன செய்யறான்? பெருசா ஒண்ணுமில்ல. வருஷத்துக்கு 2-3 கோடி ரூபாய்க்கு வியாபாரம். லாபம் 4-5 லட்சம் தான். இவ்வளவு லாபம்னா அது என்ன வியாபாரம்? சாராயமா, இல்ல கடத்தலா, இல்ல அரசியலா? நவநீதமாக கலவென்று சிரித்தார். கொஞ்சம் நீ ரொம்ப குசும்பா பேசுற. எந்தெந்த வியாபாரங்கள்ல எக்கச்சக்கமான லாபம் வரும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. அப்ப என்னன்னு தான் சொல்லுங்களேன். உல்லன் பிளாங்கெட், பவானி ஜமுக்காளம், சென்னிமலை படுக்கை விரிப்புகள், தரையை அலங்காரம் பண்ற கார்பெட்ஸ், இதெல்லாம் மொத்த வியாபாரம். அப்பனும் பிள்ளையும் பம்பரமா சுத்துறாங்க. பாய் கடை தாண்டி பூக்கடை வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு கடை. நான் ஹோல்சேல்ல ஜமக்காலமோ பெட்ஷீட்டோ வாங்குற உத்தேசம் இல்லை. மெட்ராஸ் குளிருக்கு உள்ளெனும் தேவையில்லை. ஆனா இதெல்லாம் எனக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தா நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன். அநியாயமா ஈஸ்வரி கிட்டையும் எரிஞ்சு விழுந்திருக்க மாட்டேன் என்றாள் குஞ்சரம். அப்பாடி, பால் பாயசம் குடிச்ச மாதிரி இருக்கு என்ற நவநீத பாகவதர் ஈஸ்வரி என்று கத்தினார். மறு நிமிடம் ஈஸ்வரி வந்தாள். என்னப்பா என்று கேட்டாள் ஈஸ்வரி. ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் கூப்பிட்டேன் என்றார் பாகவதர். அவருடைய கண்களில் வீசிய விஷம புன்னகையை ஈஸ்வரி புரிந்து கொண்டாள். ஈஸ்வரி, என்ன மன்னிச்சிடுமா, அவசரப்பட்டு உன்னை குதறிட்டேன். நீ அம்மா தானே, பரவாயில்ல. குஞ்சு, என்ன 3 பெண்களுக்கும் ஒரே நாள்ல ஒரே மண்டபத்துல கல்யாணம். கல்யாண செலவு என்னமா குறைஞ்சிட்டே போறது பார்த்தியா? யார் கண்டா? உங்க அதிர்ஷ்டம். உத்ராவும் யாரையாவது திடீர்னு ஒருத்தனை இழுத்துட்டு வந்து என்னை இவனோட மனையில உட்கார்த்துன்னு பிடிவாதம் பிடிச்சாலும் பிடிப்பா என்ற குஞ்சரம் திடீரென்று போர்டிகோவில் ஸ்கூட்டர் நிற்பதை கண்டாள். உத்ரா சல்வார் கமீஸில் வாயெல்லாம் பல்லாக வந்து கொண்டிருந்தாள். உன் வாய் முகூர்த்தம் வலிச்சிடும் போலிருக்கு குஞ்சோ என்றார் பாகவதர். நான் ஏற்கனவே சொன்னபடி முதல்ல பெண் பார்க்க அவங்களை நாள் பார்த்து வர சொல்லுங்கோ என்றாள் குஞ்சரம். யாருக்கு? எனக்கா என்று கேட்ட உத்ரா ஈஸ்வரியை பார்த்தாள். அவளுடைய பார்வையில் ஒரு புத்தம் புது அர்த்தம் இருப்பதை ஈஸ்வரி புரிந்து கொண்டாள். சாம்பு என்கிற சாம்ப சிவத்தின் 4வது பிள்ளை கணேசன். சிறு வயதில் இருந்தே அவனை கணு என்றுதான் செல்லமாக கூப்பிடுவார்கள். இந்த கணுவுக்கு உலகில் ஏதாவது ஒன்று வரவில்லை என்றால் அது படிப்புதான். அளவுக்கு மீறி மந்திர கோஷம் செய்து வித்யாரம்பம் மற்றும் அபியாசம் செய்தும் கணுவை பள்ளிக்கூடம் அனுப்புவதே ஒரு தினசரி அவஸ்தையாக இருந்தது. அவனுடைய அம்மா அப்பா இருவருக்கும் எந்த குழந்தையையும்
கை நீட்டி அடித்து பழக்கமில்லை. இப்படிப்பட்ட பழக்கம் இருவருக்கும் இருக்கக்கூடாது என்று கணு சின்ன வயதிலேயே தீர்மானம் செய்தான். பள்ளி செல்ல தினசரி முரண்டு பண்ணுவதை அம்மா எத்தனை நாள்தான் பொறுத்து கொள்வாள்? மற்ற எல்லா குழந்தைகளும் வரிந்து கட்டிக்கொண்டு ஊருக்கு முன்னால் புறப்படும் போது பிறவி சோம்பேறியான இரண்டாவது பிள்ளை சுந்தரேசனோ 7:45 மணிக்கு தூங்கி எழுந்து 8:45க்குள் தோளில் பையை தொங்கவிட்டு கொண்டு தயாராகும்போது இந்த கணு மட்டும் மூலையில் உட்கார்ந்து அடம் பிடித்தால் என்ன செய்வது? நாளைக்கு அவனை குடும்பத்து துணி கடைகளில் உட்கார வைக்கும்போது மீட்டர் சென்டிமீட்டர் எல்லாம் தெரிந்தாகணுமே. முதலில் அம்மா மிரட்டினாள். பிள்ளை மசியவில்லை. முதுகில் லேசாக 2 தட்டு தட்டினாள். கனவுக்கு எறும்பு கடியாக உறுத்தியது. பாரிஸ் பெப்பர்மின்ட், கேட்பரிஸ் சாக்லேட், வீட்டில் செய்த அதிரசம் இதெல்லாம் லஞ்சமாக கொடுத்தாள். எல்லாவற்றையும் தின்று முடித்த பின் கணு மீண்டும் அறையின் மூலைக்கே திரும்பினான். கெஞ்சையும் கொஞ்சியும் லேசான தட்டல்களும் பயனற்றவையாக போவதைக் கண்ட தாயாருக்கு மெல்ல மெல்ல ஆத்திரம் வந்தது. பெற்ற பிள்ளையை கையால் அடிப்பது பாவகரமான செயல் என கருதி விசிறிக்காம்பை ஆயுதமாக உபயோகிக்க ஆரம்பித்தாள். முழங்காலுக்கு கீழே கணுக்காலுக்கு மேலே சதையில் விளாசினாள். கணு அழுதான், புரண்டான். பள்ளிக்கூடம் மட்டும் செல்லவில்லை. எத்தனை நாட்கள் இப்படியே இருக்க முடியும்? கணவர் சாம்புவிடம் தன் இயலாமையை தெரிவித்தாள். சாம்பு எதிலும் தோல்வி கண்டவர் அல்ல. ஆனால் இந்த கணு அந்த அனுபவத்தை ஏற்படுத்துவான் போலப்பட்டது. அவர் அவனை அடிக்கவில்லை. கோழி குஞ்சை தூக்குவது போல தூக்கி காரில் உட்கார வைத்தார். கணு கார் என்றும் தெருவென்றும் பாராமல் வீறிட்டான். காருக்கு வெளியே தலையை நீட்டி நீட்டி வேறு ஓலமிட்டான். யாரோ ஒரு பையனை யாரோ ஒருவன் கடத்தி செல்வதாக நினைத்து பெருமக்கள் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். பள்ளிக்கூட வகுப்பை அடைந்ததும், டீச்சர், இவன் என் பிள்ளை, இங்க வர அடம் பிடிக்கிறான். வீட்டில் நான் கவனிச்சுக்கிறேன். இங்க கவனிக்க வேண்டியது உங்க பொறுப்பு என்றார் சாம்பு. ஆசிரியர் சிரித்தார். இவனை மாதிரி 1000 பேரை நான் பார்த்திருக்கேன். கவலையை விடுங்க சாம்பசிவம் என்றார் அவர். இப்படி ஆரம்பித்த பள்ளிக்கூட பிரவேசம் ஏதோ ஒரு மாதிரியாக முன்னேறி SSLC வரை வந்து அதன் பின் அங்கேயே நின்றது. பள்ளிக்கூடத்தில் கணு கால்பந்து வீரன், வாலிபால் வீரன், பேட்மிண்டன் சாம்பியன். படிப்பு ஒன்றுதான் வரவில்லை. 18 வயது ஆகியது. பள்ளிக்கூட படிப்புதான் தம் பிள்ளைக்கு ஒத்து வரவில்லை. வியாபாரத்திலாவது நாட்டத்தை ஏற்படுத்தலாம் என்று சாம்புவுக்கு தோன்றியது. அவர் அவனை தம் துணிக்கடைக்கே இழுத்து சென்று பயிற்சி அளித்தார். என்ன ஆச்சரியம்! 6 மாதங்களில் 6 வருட அனுபவம் உள்ளவனைப் போல கணு திகழ்ந்தான். மழையின் காரணமாக கடையினுள் ஒதுங்குபவர்களை கூட கணு விடவில்லை. அவர்களை வரவேற்று ஊர்வம்பெல்லாம் பேசி அவர்களுக்கு பிடித்த நடிகை நடிகர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் கடைக்கு அண்மையில் வந்து போன கதையை கூறி குறைந்தது 4 மீட்டர் துணியாவது தலையில் சுமத்தினான். இப்படிப்பட்ட திறமையை கணுவிடம் கண்ட சாம்பு உள்ளூர அயர்ந்து போனார். துணி வியாபாரத்தில் எல்லா பிள்ளைகளையும் விட இவன்தான் சூரன் என்று நிர்ணயம் செய்தார். 23வது வயதில் கனவுக்கு கல்யாணம் நடந்தது. மனைவியாக வந்தவள் சுசீலா. ஒரு பிஏ ஆனால் என்றும் கணவரை விட தான் உயர்ந்தவள் என்று காட்டிக்கொள்ளவில்லை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை கூட கனவின் முன்னால் நின்று பேச மாட்டாள். இவ்வளவுக்கும் கணு வெறும் SSLCயே ஃபெயில். ஆனாலும் நன்றாக ஆங்கிலம் பேசுவான். கணுவின் 25வது வயதில் ஒரு பிள்ளை பிறந்தான். நாமகரண விழாவின் போது தாத்தா சாம்பசிவத்தின் பெயரை நெல் பரப்பில் எழுதிவிட்டு சத்திய கீர்த்தி என்ற பள்ளிக்கூடத்தில் பதிவு செய்தார்கள். வீட்டில் சத்யா என்று அழைத்தார்கள். அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்து விட்டான் என்ற அவ சொல்லுக்கு தன்னை ஆளாக்கி கொள்ளாமல் சத்யா அம்மா பா என்று சொல்வதற்கு முன் பள்ளி செல்ல தயாரானான். மாதங்கள் வருஷங்களாகி ஓட ஓட சத்யாவும் படிப்பில் முன்னேறி ஓடிக்கொண்டே போனான். IITயில் தங்க மெடல். அதன் பிறகு அகமதாபாத்தில் MBA. ஒவ்வொரு பரீட்சையில் தேர்வு பெற்றதும் அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் செய்வான் சத்யா. அதன் பிறகு தாத்தா பாட்டி. MBAயில் 4வது ரேங்க். அப்போது பாட்டி இல்லை. காலமாகி 3 மாதங்களாகி இருந்தது. சாம்பு தாத்தாவை அவன் நமஸ்கரித்து சென்ற போது, உன் பாட்டி இல்லாம போயிட்டாளே என்று அவர் கண் கலங்க கூறிவிட்டு, இனிமே என்ன செய்வதா உத்தேசம் என்றார்.
அப்பாவின் துணிக்கடை என்றான் கனு. பிடெக் படிச்சுட்டு எம்பிஏ பாஸ் செய்துட்டு துணிக்கடையா? துணிக்கடையிலும் எம்பிஏ உபயோகப்படும் தாத்தா. ஜெய்யூ ரெடிமேட் கடைகள் 2 நடத்துற மாதிரி நானும் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஆனா எல்லாம் புது மோஸ்தர்ல இருக்கும். அப்படின்னா? 2 செக்ஷன். ஒரு செக்ஷன்ல பேண்ட் ஷர்ட், டிஷர்ட், ஸ்போர்ட்ஸ் ஷர்ட் போன்றவை. இன்னொரு செக்ஷன் முழுக்க முழுக்க பெண்களுக்கு. சல்வார் கமீஸ், சுடிதார், மிடி, அண்டர் கார்மெண்ட்ஸ், நைட் ட்ரெஸ் எல்லாம். ஒரு பிரமாதமான டெய்லரும் கடையில் இருப்பான். கடைக்கு என்ன பேரு? சாம்பூஸ். என் பேரா? என் பேரும் அதுதானே தாத்தா. தாத்தா சிரித்தார். பணம்? நீங்க உங்க கையால 20,000 தர்றீங்க. அப்பா 20,000 தர்றார். அம்மா 10,000. பாக்கி பேங்க் கடனா தரும். ஜமாய். ஒரு கண்டிஷன் தாத்தா. என்னடா சத்யா? லாபத்துல 4ல் 1 பங்கு உங்களுடையது. அப்ப நான் பணம் தரல. என்ன தாத்தா, நீங்க இல்லாம போனா எப்படி? நீங்க தானே இந்த ஆலமரத்தோட துண்டு. நாங்கெல்லாம் விழுதுகள் தானே. சரி, 10ல் 1 பங்கு. ஓகே தாத்தா. இப்போ உன் வயசு என்ன? 23 நிறைஞ்சுட்டது. இன்னும் 2 வருஷத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன? இப்ப பிசினஸ் சொல்லிவிட்டு அவன் விரைந்தான். இப்போது சாம்பசிவத்தின் 4வது கடையில் அமர்க்களமாக இயங்கிக் கொண்டிருந்தது. டிவியில் விளம்பரம், ரேடியோ விவித பாரதியில் விளம்பரம், வெள்ளிக்கிழமை ஹிந்துவில் விளம்பரம். கல்லூரி மாணவ மாணவிகளில் இருந்து உத்தியோகம் பார்க்கும் இளைஞர்களும் யுவதிகளும் கடைக்கு தவறாமல் வருகை தந்தார்கள். முதல் மாடியில் பெண்களின் பகுதி. 20 இளம் பெண்கள் பணிபுரிந்தார்கள். கீழ்த்தளத்தில் ஆண்களுக்கான உடைகள். 15 ஆண்கள் பணிபுரிந்தார்கள். எல்லோருமே நீல நிறத்தில் பேண்ட்டும் வெள்ளை ஷர்ட்டும் டையும் அணிந்திருந்தார்கள். பெண் சிப்பந்திகள் எல்லோருமே நீல நிற சில்க் புடவைகளில் காட்சியளித்தார்கள். அண்மையில் கட்டிய 2வது மாடியில் ஒரு ஏசி அறையில் சத்தியமூர்த்தி உட்கார்ந்திருக்க, வெளியே 4 பேர் கடை சம்பந்தமான நிர்வாக வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். 2வது மாடியில் இருந்து கொண்டே டிவி பெட்டி மூலமாக கீழ்த்தளம் மற்றும் முதல் மாடியில் என்ன நடக்கிறது, யார் யார் எப்படி எப்படி வாடிக்கையாளர்களிடம் பேசுகிறார்கள் என்பதை அறிய வசதியை ஏற்படுத்தி கொண்டிருந்தான் சத்யா. யாரேனும் ஒரு சிப்பந்தி வாடிக்கையாளிடம் முறை தவறி நடந்து கொண்டாலோ, விரைப்பாக பேசினாலோ அந்த சிப்பந்தியின் ஆயுட்காலம் முடியப் போகிறது என்ற அர்த்தம். முதல் தடவை எச்சரிக்கை, 2வது தடவை 3 நாள் சம்பளம் அபராதம், 3வது தடவை பேச்சுக்கு இடமில்லை, அபராதத்துக்கு அவசியம் இல்லை. சம்பள பாக்கியை வாங்கிக் கொண்டு சிப்பந்தி வெளியேற வேண்டியதுதான். ஒரு நாள் மாலை 5 மணி இருக்கும். சத்யா டிவியை பார்த்தான். முகமெல்லாம் கோபமாக ஒரு அழகான பெண் ஒரு சிப்பந்தியை அணுகி தன் கையில் இருந்த பையில் இருந்து சல்வார் கமீஸை எடுத்தாள். அலட்சியமாக மேஜை மீது எறிந்தாள். இத உங்ககிட்ட வாங்கின. பளபளன்னு ரத்த சிகப்பா இருந்தது. இப்ப ஒரே ஒரு வாட்டி தண்ணியில போட்டதும் பல் இழிச்சுட்டது. 330 ரூபாய் தண்டமழை. நான் தயாரா இல்ல. உட்காருங்க மேடம் ப்ளீஸ். சரி உட்கார்றேன். என் பணத்தை திருப்பி கொடுங்க. பில்ல தரீங்களா? சொன்ன சிப்பந்தி அந்த பெண் வீசி எறிந்த சல்வாரை ஆராய்ந்தான். உங்க கடை பில் என்ன? பேங்க் தர ஃபிக்ஸட் டெபாசிட் ரசீதா? பத்திரமா வச்சுக்கங்க. மேலும் ஆராய்ந்து கொண்டே, என்னைக்கு இதை வாங்குனீங்கன்னு சொல்ல முடியுமா என்றாள். சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு போர் அடிக்காதீங்க. இதை இங்க தான் 15 நாள் முன்னாடி வாங்கினேன். சாரி மேடம். என்ன சாரி? எதுக்கு சாரி? இதை நீங்க எங்க கடையில வாங்கியிருக்க முடியாது. நான்சென்ஸ். நான் பேசுறது சென்ஸ் தான் மேடம். இவ்வளவு மட்டமான ரெடிமேட் சல்வார் கமீஸை நாங்க இந்த கடையில விற்கிறது இல்ல. ஸ்டூபிட். அப்ப நான் என்ன மடச்சியா? தெரியாது மேடம். நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன். அந்த பெண் சிப்பந்தி பதில் சொல்ல வாய் எடுக்கவும் 40 வயசு மதிக்க தகுந்த சூப்பர்வைசர் அங்கே வந்தாள். மேடம், உங்க ப்ராப்ளத்தை எங்க முதலாளியே தீர்த்து வைப்பார். கொஞ்சம் என் கூட வரீங்களா? சொல்லிவிட்டு அவள் மேஜை மீது இருந்த சல்வார் கமீஸை கையில் எடுத்து கொண்டாள். அவள் முன்னால் நடக்க தலை நிமிர்ந்து அலட்சிய பாவனையுடன் அந்த பெண் பின் தொடர்ந்தாள். இந்த காட்சியை டிவியில் பார்த்து ரசித்த சத்யா தன் அறைக்கு திரும்பினான். அவன்தான் சூப்பர்வைசருக்கு போன் மூலமாக உத்தரவு போட்டிருந்தான் அப்பெண்ணை தன் அறைக்கு அழைத்து வரும்படி. இருவரும் அவனுடைய அறைக்குள் பிரவேசித்தார்கள். தேங்க்யூ மிஸ்ஸஸ் ரேகா, நீங்க போகலாம். சூப்பர்வைசர் ரேகா வெளியேறினாள். ப்ளீஸ் டேக் யுவர் சீட் மேடம் என்றான் சத்யா. அவள் உட்கார்ந்தாள்.
என்ன பிரச்சனை என்று சத்யா கேட்டான், ஒன்றுமே தெரியாதவனைப் போல. இது சாயம் போயிருக்கு. உங்க கடைக்கு வந்து சொன்னா இந்த மாதிரி மட்டமான சல்வார் கமீஸை எங்க கடையில வியாபாரம் செய்யறதில்லைன்னு அந்த பெண் சொல்றா. ஐ டோன்ட் கேர் அபவுட் தி மணி. பணத்தை பத்தி நான் கவலைப்படல. ஆனா இப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த கடையில எப்படி இந்த மாதிரி ரெடிமேட் ஆடைகளை விற்கலாம்? அவளையும் தன் கையில் இருந்த சல்வார் கமீஸையும் மாறி மாறி பார்த்த சத்யா மேஜை பித்தானை அழுத்தினான். ஒரு பையன் உள்ளே வந்தான். ஃப்ரிட்ஜில் இருந்து 2 ஆப்பிள் ஜூஸ், அப்புறம் கேஷியர் கிட்ட இருந்து 330 ரூபாய், ஜல்தி. எஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அன்று பணத்துடன் வெற்றி வாகை சூடிக்கொண்டு வீடு திரும்பிய அந்த பெண் மறுநாள் காலை 10 மணிக்கு பரபரக்க சத்யாவின் அறைக்குள் நுழைந்தாள். சத்யா ஆச்சரியப்பட்டான். உத்ரா என்ற பெயர் நிலைக்காமல் அது நாளடைவில் உதயா என்று மாறிவிட்டது. அம்மா குஞ்சரமும் அப்பா பாகவதரும் தான் நாமகரண பெயரையே இன்னும் உச்சரித்து கொண்டிருந்தார்கள். பள்ளிக்கூடத்திலும் இந்த பெயர் மாற்றம் தெரிந்ததோ தெரியாமலோ ஏற்பட்டு விடவே பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் உத்தியா என்ற பெயரையே மாற்றும்படி கேட்டுக்கொண்டார். அதிகாரபூர்வமாக பெயரும் மாறியது. இந்த உத்தியா சாம்பூஸ் நிறுவனத்தின் அதிபரிடமிருந்து 330 ரூபாயை மிகவும் எளிதாக வாங்கிவிட்டதாக நினைத்து பூரித்து போய் இரவு 7:15 வீடு திரும்பினாள். ஹாலில் அவள் கண்ட காட்சி அவளை நிலை குலைய வைத்தது. ஈஸ்வரி ஒரு இரத்த சிகப்பில் சல்வார் கமீஸுடன் நின்று டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தாள். ஏது இந்த சல்வார்? ஈஸ்வரியும் வாங்கினாளா? ஈஸ்வரி! உத்தியா வீறிட்டாள். ஆனால் அவளுடைய அலறல் டெலிபோனில் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்கும் ஈஸ்வரியின் காதில் விழவில்லை. டி ஈஸ்வரி என்ற உத்தியா மீண்டும் அலறினாள். சிரித்து பேசிக் கொண்டிருந்த ஈஸ்வரி தங்கையை லட்சியம் செய்யாமல் தொடர்ந்து பேசி ஒரு வழியாய் ரிசீவரை வைத்தாள். பிறகு, ஏண்டி இடியட், உனக்கு மேனஸ் இருக்கா? நான் தான் போன்ல பேசிட்டு இருந்தனே, என் வீடு அதிர மாதிரி கத்தின, என்ன வேணும் என்றாள். நீ போட்டுக்கிற சல்வார் கமீஸ், ஏன் அதுக்கென்ன? எங்கேனும் தேளோ போறானோ ஓடுறதா? இதை எப்ப எங்க வாங்கின? பாம்பே போயிருந்தப்ப சாம்பிளா கிடைச்சது. அது உன்னுடையது இல்ல? அப்ப உன்னுடையதா? ஆமாம். ஈஸ்வரி சிரித்தாள். இன்னொரு வாட்டி பீரோவை பாரடி உத்தியா. பார்க்கவே தேவையில்லை. நீ கை தவறி என் தட்டுல இருந்து எடுத்திருக்க. நம்ம 2 பேருக்கும் ஒரே சைஸ். அதனாலதான் என்னோடதுன்னு கூட உனக்கு தெரியல. எப்படி சொல்ற? நீ பாம்பேல இருந்து கொண்டு வந்ததை நான் தவறி போய் எடுத்துட்டேன். போன வாரம் இதே கலர்ல போட்டுட்டு போன ஞாபகம் இருக்கு. அதான் உன்னோடது. அப்படின்னா அது இப்ப எங்க? அம்மாட்ட கொடுத்து எவர் சில்வர் வாங்க சொன்னியா? அது சாயம் போயிடுத்து. பாம்பே சாம்பிளா? அது பாம்பேயோ கல்கத்தாவோ ஒரே வாட்டி தண்ணியில முக்கி எடுத்ததும் பல்லை காட்டிடுத்தோ. அது கொண்டா இப்ப? நாளைக்கு தர. நீ சொல்றது நிஜம்னா இன்னைக்கே ஃபோன் பண்ணி நான் கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும். இதே மாதிரி துணி 2000 மீட்டர் பல பல கலர்ல வாங்க ஆர்டர் கொடுத்திருக்க. முதல்ல அதை செய் என்ற உத்தியா ஈஸ்வரி அருகே சென்றாள். கழுத்து பக்கமாக இருந்த அரை அங்குல சதுரத்தை பார்த்தாள். இப்ப நல்லாவே ஊர்ஜிதமாயிட்டது ஈஸ்வரி. இது நான் வாங்கினது தான். சரி சரி, இதே மாதிரி ஒன்று நான் வாங்கி தந்துடுறேன், போதுமா? உத்தியா உள்ளூர தன்னைத்தானே நொந்து கொண்டே மாடிக்கு சென்றாள். மறுநாள் காலை 10 மணிக்கு உத்தியா சாம்பூஸ் கடையின் அதிபருடைய அறைக்குள் நுழைந்தாள். சத்யா ஆச்சரியத்தில் கண்கள் மலர பார்த்தான். அவளுடைய கையில் ஒரு பிளாஸ்டிக் பை இருப்பது சிரிப்பை வரவழைத்தது. வாங்க, இந்த கடையில வாங்கின மற்ற துணிகளும் சாயம் போய் உங்களை இங்க கொண்டு வந்ததா? ஐ எம் சாரி சார், ரியலி வெரி வெரி சாரி. தோ நேத்து நீங்க கொடுத்த 330 ரூபா. சத்யா தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டி கொள்ளாமல், ஏன் என்னாச்சு? நான் கொடுத்த கரன்சி நோட்டையும் தண்ணியில போட்டு பார்த்தீங்களா என்று கேட்டான். நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, அப்புறமும் நீங்க முதல்ல உட்காருங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? முதல்ல இந்த பணத்தை வாங்கிக்கங்க சார். ஏன்? உத்தியா நடந்ததை விளக்கிவிட்டு பிளாஸ்டிக் பையில் இருந்த இரத்த சிகப்பு சல்வார் கமீஸை மேஜை மீது வைத்தாள். இதான் சார் நான் இங்க வாங்கினது. சரி, தேங்க்ஸ். சார், நீங்க சாம்பசிவத்தின் பேரன் தானே? சல்வார் கமீஸுக்கும் என் தாத்தாவுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. அவர் இதெல்லாம் அணிய மாட்டார். அவரோட 3 பேரன்களுக்கும் என்னோட 3 சகோதரிக்கும் தான் கல்யாணம் நடக்க போறது சார். நான் நவநீத பாகவதரோட 4வது பெண்.
என் பெயர் உத்தியா. ரொம்ப சந்தோஷம். நாம கல்யாணத்துல சந்திப்போம். இந்த வார்த்தைகள் சுருக்கென்று தைக்கவே உத்தியா எழுந்தாள். நான் பணத்தை கொடுத்துட்டேன். நீங்க தான் அந்த சல்வார இன்னும் திருப்பி தர முயற்சி கூட செய்யல. அதை நான் தர்றதா இல்ல. ஏன்? இந்த பணத்தை வேணும்னா அதனோட மதிப்பா நினைச்சு எடுத்துக்கங்க மிஸ் உத்தியா. நோ, எனக்கு பணம் வேண்டாம். அதே சல்வார் தான் வேண்டும். அதை நான் நினைவு பொருளா வச்சிட்டு இருக்கேன். நான்சென்ஸ். எனக்கு சென்ஸா தான் படுறது. கொஞ்சம் இடம் கொடுத்தா என் போட்டோவை கூட வச்சுப்பீங்க போல இருக்கு. நினைவு பொருளா வச்சுக்க. இப்ப கைவசம் இருக்கா? இல்ல. ஆனா இப்பவே ஸ்டுடியோவுக்கு போய் எடுத்துக்கிறேன். எந்த சைஸ்ல, எந்த போஸ்ல இருக்கணும் சார்? என் பெயர் சத்யகீர்த்தி. நிக்கிற போஸ்ல, தோ இந்த சிகப்பு சல்வார் கமீஸ்ல 12க்கு 10 சைஸ்ல போட்டோ இருந்தா போதும். ஃப்ரேம் பண்ணி தரணுமா இல்ல கவர்ல போட்டு தந்தா போதுமா? சிரமம் இல்லைன்னா ஃப்ரேம் போட்டே கொடுங்களேன். மேஜை மீது இருந்த சல்வாரை எடுத்து பையில் போட்டு கொண்ட உத்தியா, ஒரே ஒரு கேள்வி மிஸ்டர் சத்யகீர்த்தி என்று இழுத்தாள். பதில் சொல்ல நான் ரெடி. நேத்து நான் கொண்டு வந்தது உங்க கடை சரக்கு இல்லைன்னு தெரிஞ்சும் எதுக்காக இந்த 330 ரூபாய் கொடுத்தீங்க? சாதாரணமாகவே வாடிக்கையாளர் சொல்றது தான் கரெக்ட்னு ஒரு கொள்கையை வச்சிருக்கேன். ஆனா இந்த உடுப்பை வேறு யாரேனும் கொண்டு வந்திருந்தா பணம் கொடுத்திருக்க மாட்டேன். ஆனா நீங்க வாடிக்கையாளரா தெரியல. ஸ்பெஷல் விஐபியா தோணித்து. அதான் போட்டோ வரையிலும் நீங்க போறீங்களாக்கும் என்ற உத்தியா. என்னாலையும் திருப்பி கேட்க முடியும் என்றாள். என்னது போட்டோ? சத்யா சிரித்தான். எதுக்கு 2 போட்டோ தனித்தனியா எடுக்கணும்? புரிகிறது, நான் வரேன். 1 மினிட். என்ன? என் தாத்தா உங்களை பார்க்க ஆசைப்படுவார். அவர் சொல்லி அனுப்பினா அவரை சந்திக்க வர முடியுமா? யார் மூலமா சொல்லி அனுப்புவார்? பாவம், அவருக்கு உதவி செய்ய யார் இருக்கா? ஏன் மூலமாத்தான் யோசிக்கிறேன். மறுநாள். தாத்தா. என்னடா சத்யா? ஒரு செய்தி சொல்லு. இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்களை நான் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணேன் தாத்தா. நானும் ஆசீர்வாதம் பண்ணேன் போல இருக்கு. நீங்க அத்தோட நிக்கல, ஒரு உத்தரவு போட்டீங்க. உத்தரவு போட்டனா? என்ன உத்தரவு? அப்ப எனக்கு 23 வயசு. இன்னும் 2 வருஷத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உத்தரவு போட்டீங்க. அது உத்தரவு இல்லடா, ஒரு யோசனை தான். உங்க யோசனை எதுவா இருந்தாலும் அதை உத்தரவா மதிச்சு நடக்கிறவன் நான். ரொம்ப சந்தோஷம்டா சத்யா. இப்போ உனக்கு வயசு 25. ஏதோ அன்னைக்கு நான் சொன்னேன் என்கிறதுக்காக நீ அவசரப்பட வேண்டாம். உன் இஷ்டம் போல. இல்ல தாத்தா, அது சாத்தியம் இல்ல. ஏண்டா? உங்க உத்தரவை நான் நிறைவேற்றியே தீருவேன். அட படவா, யாருடா அவள்? ஒரு எம்எஸ்சி. படிப்பை விடுடா. பேரு உத்தியா. பேர்ல என்னடா இருக்கு? என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. குலம் கோத்திரம் எல்லாம் தெரியாம நான் சம்மதம் தர மாட்டேன். நீங்க ஏற்கனவே அங்கீகாரம் செய்த குலமும் கோத்திரமும் தான் தாத்தா. ஊர சுத்தாதே. நவநீத பாகவதருடைய 4வது பொன். என்னடா சொல்ற? சத்யா நடந்ததையெல்லாம் சாம்புவிடம் கூறினான். நான் அவளை பார்க்கணும் என்ற அவர், ஈஸ்வரியை பெண் பார்க்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போறதா ஏற்பாடு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் இந்த உத்தியாவை பார்க்கணும், பாகவதரையும் பார்க்கணும். நான் எதுக்கு தாத்தா உங்களுக்கு பேரனா பிறந்திருக்க? ஏற்பாடு செய்துடுறேன். ராஸ்கல், ரெடிமேட் ஆடை கடை வச்சிருக்கியோ இல்லையோ, அதான் ரெடிமேடா ஒரு பெண்ணையும் எடுத்துட்டு வர்றேன். எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு திருப்தி என்றார் சாம்பு. இது நடந்த 3ஆம் நாள் மாலை 4 மணிக்கு ஸ்கூட்டரில் ஒரு பெண் வந்து இறங்கினாள். நீல நிறத்தில் புடவை, அதற்கேற்ப சோழியும் அணிந்திருந்த அவள் புடவை தலைப்பால் இழுத்து போர்த்தி கொண்டு ஹாலில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த சாம்ப சிவத்தின் முன் வந்து நின்றாள். நமஸ்காரம் மாமா. தாத்தான்னு கூப்பிடு. நமஸ்காரம் தாத்தா. நீதானே உத்தியா, பாகவதரோட கடைசி பெண்? ஆமாம் தாத்தா. சத்யா எல்லாம் சொன்னான். இதுல நான் எதுவும் சொல்றதுக்கோ தலையிடுறதுக்கோ ஒண்ணும் இல்லை உத்தியா. 4 அக்கா தங்கைகளுக்குள்ள ஈஸ்வரி ஒருத்தியைத்தான் நானா வலிய வந்து என் பேரன் மணிக்கு கேட்டேன். தெரியும் தாத்தா. உன் அப்பா கிட்ட பேசுறேன். சந்தோஷமா போ. நமஸ்காரம் பண்றேன் தாத்தா. இரு நிக்கிறேன். அவர் எழுந்து நின்று ஆசீர்வாதம் செய்தார். அன்று குஞ்சரம் பாகவதரிடம் ஈஸ்வரியை பெண் பார்க்க வரும்படி ஏற்பாடு செய்ய கூறிய போது வீட்டினுள் பிரவேசித்த உத்தியா, யாருக்கு, எனக்கா என்று கேட்டாள். அவளுடைய பார்வையில் ஒரு புது அர்த்தம் இருப்பதையும் ஈஸ்வரி புரிந்து கொண்டாள். நவநீத பாகவதர் சிரித்தார். ஆமாம், உன்னையும் தான் என்றார். என்ன சொல்றீங்க நீங்க என்று குஞ்சரம் கேட்டாள். சாம்பவின் மூத்த பிள்ளை ராமாமிர்தம், அவனோட பிள்ளை சிவா.
மூத்த மாப்பிள்ளை, இரண்டாவது மாப்பிள்ளையின் பெயர் ஜெய்யுங்கிற ஜெயராமன். ரெண்டாவதாச்சா, மூணாவது மணி ஈஸ்வரிக்கு. நாலாவது சாம்புவோட நாலாவது பிள்ளை, பேரு கணுங்கிற கணேசன். அவனுடைய ஒரே பிள்ளை சத்யகீர்த்தி, பிடெக் எம்பிஏ. நமக்கு நாலாவது மாப்பிள்ளை. நம்ம நாலாவது பெண்ணே தேர்ந்தெடுத்த பிள்ளை. அவனும் அம்மா அப்பாவோட ஞாயிற்றுக்கிழமை பெண் பார்க்க வர்றாங்க. இது என்ன கூத்து? இது பத்தி நீங்க மூச்சு கூட விடலையே. நானும் சாம்பவும் பேசி முடிச்சாச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே பெண்ணும் பிள்ளையும் பார்த்து பேசி முடிவுக்கு வந்தாச்சு. நம்ம 4 பெண்களும் ஒரே குடும்பத்துக்கா போகணும்? இத நீ விதின்னு நினைச்சுக்கோ, நான் அதிர்ஷ்டம்னு கொண்டாடுறேன். அப்பப்பா, ஒரே நாள்ல 4 கல்யாணங்கள், ஒரே மண்டபத்தில். செலவு என்னமா குறையறது என்றார் பாகவதர். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஈஸ்வரி மற்றும் முத்தியாவை சாம்புவின் 2 பேரன்களான மணியும் சத்யாவும் தத்தம் பெற்றோர்களுடன் பெண் பார்க்க வர இருந்தனர். 3வது அரை டம்ளர் டிகிரி காஃபியை குடித்துவிட்டு கும்பகோணம் வெற்றிலையை மடித்து சீவலுடன் சங்கமமாக்கி பன்னீர் புகையிலையை எடுத்துக்கொண்ட நவநீத பாகவதர் ஆனந்த பரவசத்தில் திளைத்து போயிருந்தார். 2வது மகா யுத்தத்தில் ஹிட்லர் கண் இமைக்கும் நேரத்தில் அக்கம் பக்கத்து நாடுகளை கபலீகரம் செய்தது போல் அவர் இப்போது அவரே அறியாமல் அவருடைய 4 பெண்களையும் கரை சேர்க்கப் போகிறார். இந்த எண்ணம் எழுந்தபோது வேறு ஒரு எண்ணமும் மனதை இதமாக தாக்கியது. ஆரம்பத்தில் ஜோசியர் கிட்டாமணியை தவிர வேறு யாரையும் அவர் தம் பெண்களின் கல்யாண விஷயமாக அணுகியதில்லை. கிட்டாமணி கண்ட இடங்களில் இருந்து கண்ட வரன்களை கொண்டு வந்து ஆட்டோ செலவு என்கிற பெயரில் 50ம் 100மாக கறந்து கொண்டிருந்தார். அவர் கொண்டு வந்த ஒரே நல்ல வரன் சிவாதான். ஆனால் அவனும் ஆனந்திக்காக வந்தவன். நடந்தது என்ன? அபயம் சிவாவுக்கு தலை நீட்டப் போகிறாள். சிவா அபயம் காதல் கடைசி நிமிடத்தில் தான் தெரிய வந்தது. ஆனந்தி ஜெய்யூவை கொண்டு வந்தாள். சாம்புவே வலிய வந்து ஈஸ்வரியை கேட்டு வந்தார். உத்தியா 2-3 பிள்ளைகளுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டு அதன் ஜில் உணர்ச்சி தொண்டையில் இருந்து மறையும் முன்னரே அவர்களை தூக்கி எறிந்தவள். அவள் இப்போது உடும்பு பிடியாக சத்தியகீர்த்தி தான் தன் வாழ்க்கை துணைவன் என்று கோபுர உச்சியின் மேல் நின்று குரல் கொடுக்கிறாள். மொத்தத்தில் 4 பெண்களின் வாழ்க்கை பிரவேசத்துக்கு நவநீத பாகவதர் ஒரு துரும்பை கூட எடுத்து போடவில்லை. அவருடைய அதிர்ஷ்டம் இதோடு நிற்கவில்லை. தன்னுடைய மற்றும் முத்தியாவின் கல்யாண செலவை அபயம் ஏற்றுக்கொள்ளப் போவதாக அறிக்கை விட்டுவிட்டாள். அக்காவுக்கு தான் சளைத்தவள் அல்ல என்று நிரூபிக்க ஆனந்தி தன் கல்யாண செலவோடு ஈஸ்வரியையும் கவனித்து கொண்டாள். விஷயம் இப்படி இருக்கையில் அவருடைய பங்குதான் என்ன? நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் தான் நாதசுரம் என்று ஈஸ்வரி பிடிவாதம் பிடித்தாள். பல ருசி மன்னன் என்று யாரும் கொடுக்காத பட்டத்தை ஊர் முழுக்க முழக்கும் ராஜாமணி ஐயர்தான் கல்யாண சாப்பாட்டை தயார் செய்வார் என்று ஆனந்தி சொல்லிவிட்டு சீர்முறுக்கு, அதிரசம், லட்டு மற்றும் ஜாங்கிரி போன்ற சீர்வரிசைகளுக்கு ஆர்டர் கொடுக்க அவளுக்கு ராசியான கடைக்கு ஓட போவதாக கூறினாள். சேஷகோபாலன் சங்கீதம்தான் சங்கீதம் என்று பிடிவாதம் பிடித்த உத்தியா மாலை வரவேற்புக்கு அவரை ஏற்பாடு செய்ய முனைந்தாள். அபயம் கல்யாண மண்டபம் பற்றி யோசிக்கவில்லை. எல்லோருக்கும் சௌகரியமாகவும் அதே சமயத்தில் 2 பக்கத்தாரின் வீடுகளுக்கு அருகாமையிலும் இருக்கும் பிரபல கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க தயாரானாள். நவநீத பாகவதர் இது பற்றியெல்லாம் சந்தோஷப்பட்டாலும் உள்ளூர வேதனை புரை ஓடியது. அவர் தம் பங்குக்கு எதுவும் செய்யவில்லையே. இது பற்றி மனைவி குஞ்சரத்திடம் யோசனை கேட்டார். அவளும் ஒன்னும் தெரியல என்ற கை விரிக்கிறாள். என்ன செய்ய? திடீரென்று ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஹால் கடிகாரத்தை பார்த்தார். 9:10. 10 மணிக்குத்தான பிள்ளை வீட்டார் வரவேண்டும்? ஊஞ்சலில் அமர்ந்தபடியே பார்த்தார். சாம்பசிவம் வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்து அவருடைய 70க்கு அப்பாற்பட்ட வயதிலும் ஊன்றுகோல் உதவி இல்லாமல் தலை நிமிர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்தார். சாம்பு ஹாலுக்குள் நுழைவதற்குள் பாகவதர் மெய் சிலிர்த்து போய் எழுந்து நின்றார். வாழ்ங்கோ வாழ்ங்கோ. என்ன பாகவதர், வாய் குளறது? வெத்தலை பாக்கு புகையிலையா? முதல்ல வாயை சுத்தம் பண்ணிட்டு வாங்கோ. தோ. பாகவதர் விரைந்து சென்று விரைந்து திரும்பினார். சொல்லுங்கோ சாம்பு சார். 10 மணிக்கு 5 கார்ல என்னோட 5 பிள்ளைகள் பெண்டாட்டி பிள்ளைகளோட வரப்போறா. அவ காலமானப்புறம் நான் இந்த மாதிரி விழாக்கள்ல கலந்து கொள்றதில்லேன்னு முடிவு எடுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு விதி விலக்கு.
இப்ப ஏன் நான் ஊருக்கு முன்னால உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. தெரியாது சாம்பு சார். இந்த சார் போர் எல்லாம் தேவையில்லாத மரியாதை. நாம சம்மந்திகள். சரி சாம்பு, நான் இப்ப வந்த விஷயம் நடக்க போற கல்யாணம் பத்தி சொல்லுங்கோ. நாம பணத்தை செலவு செய்யறப்போ அது நிறக்க இருக்கணும். தண்ட செலவு எனக்கு பிடிக்காது. எங்கெங்க எதை எதை குறைக்கணும்னு சொல்லுங்கோ. அப்படியே செய்ய சொல்றேன். செய்ய சொல்றேன்னா என்ன அர்த்தம் பாகவதர்? எல்லா செலவுகளையும் என் 2 பொண்கள் அபயம் ஆனந்தி தான் பார்த்துக்க போறதா பிடிவாதம் பிடிக்கிறா. என்னால அவங்கள தடுக்க முடியல. யார் செலவு செய்தா என்ன? ஹஸ். எங்கெங்க எதை குறைக்கணும்னு கேட்டீங்கல்ல? ஆமாம். வேண்டப்பட்டவர்களையும் சிநேகிதர்களையும் தவிர்க்க முடியாதவர்களையும் நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் கூப்பிட்டா போதும். நாங்க அப்படித்தான் செய்ய போறோம். ரிசப்ஷனுக்கு சேஷகோபாலனை அரேஞ்ச் பண்ணணும்னு இருக்காம. சேஷகோபாலன் மகா வித்வான். அவரை நாம அவமானப்படுத்தக்கூடாது. நான் 1000 கல்யாணங்கள்ல பார்த்துருக்கேன். அந்த காலத்திலிருந்து மகாராஜபுரம் முசிறி அரியக்குடியிலிருந்து மதுரமணி ஜிஎன்பி வழியா சந்தானம் நாராயணசுவாமி சேஷகோபாலன் வரை எத்தனையோ மகா வித்வான்களை கல்யாண ரிசப்ஷன்ல அவமானப்படுத்துறாங்க. வித்வான் பிரமாதமான தோடி கல்யாணியை ஆலாபனை செய்யறப்ப டைனிங் ஹால்ல இலை போட்டாச்சுன்னு குரல் வரும். அவ்வளவுதான். சபை முக்காலே 3 வீசம் காலி. அதனால யார் கச்சேரியும் வேண்டாம். அப்ப ரிசப்ஷனே வேண்டாமா? வேண்டாம். எல்லாரையும் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டுட்டா முகூர்த்தத்துக்கு நம்ம 2 பக்கத்து சொந்தக்காரங்களை எண்ணி பார்த்தா நிச்சயம் 500 வரும். லால்குடி நாதிகளே 100 பேர் இருக்கா. அப்புறம் என்னுடைய சம்பந்திகள் 5 சம்பந்திகள் தனியாகவா வருவா? அவர்களுடைய பிள்ளைகள் பெண்கள் எல்லாம் குடும்பத்தோட வரும். அப்புறம் உங்க மனுஷாள், உன் அப்பா அம்மாவை விடு. உன் நாதிகள் அத்தை சித்திகள் மாமா மாமிகள். வாஸ்தவம்தான். முகூர்த்தத்துல நாம உறவுக்காரங்க மட்டும்தான் இருக்கணும். அப்படியே. ஏன் துரதிர்ஷ்டம், உனக்கு 4 பெண்கள் தான். 5ஆ இருந்தா கடைசி பிள்ளை ஜெயராமனுடைய ஒரே புத்திரன் சீனுவும் உன் மாப்பிள்ளையாய் இருப்பான். அவனோட வயசு 15ஓ 16ஓ தானே. உனக்கு 10 12 வயசுல பெண் இருந்தாலே போதுமே. கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி 7-8 வருஷம் காத்திருக்கலாமே. சரி, அதை விடு. இனிமே உனக்கு குழந்தை பிறக்காது. பாகவதர் சிரித்தார். நம்ம 2 குடும்பங்கள் மட்டும் இந்த கல்யாணங்களினால் இணையல. அப்படின்னா வியாபாரம் மூலமாகவும்? புரியலையே. அபயம் அப்பளம் செய் சிவாவும் கவனிச்சுக்க போறான். சிவாவோட வியாபாரத்தில் அபயம் ஈடுபடுவா. இதே மாதிரி ஆனந்தியும் ஜெய்யவும் ஈஸ்வரி மணிக்கு ஒத்தாசை செய்வா. உத்தியா பராமரிக்க மயிலாப்பூர்ல இன்னொரு லேடிஸ் வேர் கடை வைக்கிறதா சத்யா இருக்கான். கேட்கவே சந்தோஷமா இருக்கு சாம்பு. நாளைக்கு 4 பெண்களும் என்னோட கடைக்கு வரப்போறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்க போறேன். மன்னிக்கணும். என்ன பாகவதர், இப்பதான் தண்ட செலவு கூடாதுன்னு சொன்னீங்க. வைர நெக்லஸ் தண்டம் இல்ல. என்னென்னைக்கும் மதிப்பு இருக்கும். பணத்தோட மதிப்பு குறைஞ்சாலும் தங்கம் வெள்ளி வைரத்தோட மதிப்பு குறையாது என்ற சாம்பு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்றார். தெரிஞ்சுக்கலாமா? நாம ஒரு கின்னஸ் புக்ல பெயர் வர்ற மாதிரி ஒரு சாதனை புரிஞ்சிருக்கோம். ஒருத்தரோட 4 பெண்களும் இன்னொருத்தரோட 4 பேரன்களை கல்யாணம் செய்து கொள்றா. என்ன சாதனைன்னு எனக்கு புரியல. உனக்கு புரியாது சாம்பு. ஏன்னா சதா சர்வ காலமும் அப்பப்ப காப்பியை உறிஞ்சிட்டு வாய் நிறைய வெத்தலையை குதப்பிட்டு ஊஞ்சல ஹாயா ஆடுற நீ. உன் காரியஸ்தன் லேவாதேவியை பார்த்துக்கிறான். என்ன சாதனைன்னு கொஸ்டின் கேளு. முதலா சிவா அபயத்தை சந்திச்சப்புறம் நேர எங்கிட்ட தான் வந்தான். உன்னை அறியாம உன் பாரம்பரியத்தை விசாரிச்சேன். கும்பகோணம் போய் உன் அப்பா பரசுராம பாகவதர்கிட்ட பேசினேன். தெரியவே தெரியாது. அவர் சொல்லவே இல்லையே. வாரம் போன்ல பொறுப்பில்லாத பிள்ளைன்னு திட்டுவார். ஒரு நாள் ஜெய்யு வந்தான். ஆனந்தி பத்தி பேசினான். அவளும் உன் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் நான் பச்சை கொடி காட்டினேன். நான் சிகப்பை காட்டியிருந்தா என் பேரன் ஜெய்யு மேற்கொண்டு ஆனந்தியோட பழகியே இருக்க மாட்டான். இவங்க 2 பேர் விஷயமா ஒரு நாள் விடிய கார்த்தால உன் 3ஆவது பொண்ணு ஈஸ்வரி வந்தா. அம்பாள் தரிசனம் மாதிரி பட்டது. உடனே பேரன் மணி கண் முன்னால வந்தான். நானே உங்ககிட்ட வந்து அவளை கேட்டேன். அப்புறம் முத்தியா, அவன் என் புள்ளை கடைக்கு வந்திருக்கா. அன்னைக்கு ராத்திரியே என்கிட்ட வந்தான். அவளும் உன் பொண்ணுன்னு தெரிஞ்சப்ப 8வது அதிசயமே பிறந்துட்டது. நான் என் பேரன்கள் எல்லாருக்கும் கொடுத்த அனுமதியும் அங்கீகாரமும் என்னுடைய சாதனை தானே. ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஒரு சாதனை கூட செய்யல.
யார் சொன்னா? மணி மணியா 4 அழகான சாமர்த்தியமும் கெட்டிக்காரித்தனமும் குணமும் உள்ள பொண்களை பெத்து வளர்த்திருக்கியே. திடீரென்று குஞ்சரம் நுரை ததும்பும் காஃபியுடன் பிரவேசித்தாள். பெத்ததும் நான், வளர்த்ததும் நான் என்று சொல்லி சிரித்தாள். அதுக்கு இடைஞ்சலா நான் இல்லாம இருந்தனே, அதுவாவது என் சாதனையா இருக்கட்டும். குஞ்சு, சாம்புவுக்கு இப்ப காப்பி கொடு, அப்புறம் பாயசத்தோட எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். அது சரி, உதவிக்கு யார கூப்பிட்டிருந்த? ஜோசியர் பெண்டாட்டி ருக்குவத்தானே? அதான் இல்ல, பச்சடி, அவியல், அப்புறம் சாம்பார் அபயம், ரசம், பருப்பு, உசிலி, மாங்காய் ஊறுகாய் ஆனந்தி, பகாலாபாத் உருளைக்கிழங்கு கறி, அப்புறம் அப்பளம் ஈஸ்வரி, உத்தியா பாயசம், ஃப்ரூட்ஸ் பச்சடி 2ம் பண்ணா. நேத்து ராத்திரியே பாதாம் ஹல்வாவையும் அவ பண்ணி முடிச்சா. அப்ப குஞ்சு, நீ ஒன்றும் செய்யலையா? யார் சொன்னா? நான் தான் அரிசியை களைஞ்சு குக்கர்ல போட்டேன். கடிகாரம் 10 அடித்தது. வாசலில் திடீரென ஒரு சலசலப்பு. பல கார்கள் திறந்து மூடப்படும் சத்தம். குஞ்சு, அவங்க எல்லாரும் வந்தாச்சு. முதல்ல ஈஸ்வரியையும் முத்தியாவையும் ரெடியா இருக்க சொல்லு. 4மே ரெடிகள். ஹால் ஒரு மினி தியேட்டராக மாற 5 தம்பதிகளும் 4 பிள்ளைகளும் நவநீத பாகவதருடைய பெண்களுக்காக காத்திருந்தார்கள். நவநீத பாகவதர் ஊஞ்சலை விட்டு அசையவில்லை. சாம்பு மீது உள்ள மரியாதை காரணமாக அவர் கால் மேல் கால் போட்டு உட்காராமல் தொங்கவிட்டு கொண்டிருந்தார். உத்யா இரத்த சிவப்பு நிறத்தில் சல்வார் கமீஸில் துப்பட்டா அணிந்தவளாய் புன்முறுவலுடன் மாடிப்படியில் இறங்கி வந்தாள். ஈஸ்வரி கிளிப்பச்சை புடவையில் மின்னிக்கொண்டே மெதுவாக நடந்து வந்தாள். சாதாரண நைலிக்ஸ் புடவையில் அபயமும் ஆனந்தியும் கை கோர்த்த வண்ணம் இறங்கி வந்தார்கள். திடீரென்று ஒருவித அமைதியும் நிசப்தமும் உண்டாயின. சில வினாடிகளுக்கு மேல் சாம்புவால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. ஏன் வாய் மூடியா இருக்கீங்க? பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. முதல்ல பிரேயர் பாட்டு என்றார் பாகவதர். சிவா, ஜெய்யு, மணி மற்றும் சத்யா 4வரும் எழுந்து நின்றார்கள். நல்ல ராகத்துல அமைஞ்ச பாட்டா இருக்கணும்டா என்றார். 4 பேரன்களும் ஒரே கோரஸாக எல்லாம் இன்பமயம் என்ற பாட்டை பாட ஆரம்பித்தார்கள். ஹாலே கலகலப்பில் திளைத்து போயிற்று. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.